மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சர்க்கரை நோய் பெண்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, இப்ப ஆண்கள் யூஸ்வலா அவங்களுக்கு யூரின் போறப்ப சில தொந்தரவுகள் காமிக்கலாம், இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்திட்டுகள் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும். ஸோ அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் பெருசா அவங்களுக்கு தெரியறதே கிடையாது. அவங்களோட ஹெச்பிஏ1சி ரொம்ப ஜாஸ்தி ஆன பிறகு, ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்த பிறகுதான் அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த சர்க்கரை நோய் பெண்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள், மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நார்மலாவே என்ன இருக்கும்? டைப் 2 சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்ப நார்மலா அவங்களுக்கு ஹார்மோன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் ரத்தத்தில் அதிகமாக இருக்கும். ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படிங்கிறது மேல்கள் ஆண்களுக்குரிய ஹார்மோன். இது யூஸ்வலா ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் இரு பாலினத்திற்குரிய ஹார்மோன் இருக்கும். ஆனா ஆண்களுக்கு ஆண் பாலினத்திற்குரிய ஹார்மோன் ஜாஸ்தியா இருக்கும், பெண்களுக்கு பெண் பாலினத்திற்குரிய ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி ஆகுறதுனால தாடையில ரோமங்கள் வளர்றது, அப்பர் லிப்ஸ்ல ரோமங்கள் வளர்றது, மார்பு பகுதி, அடி வயிற்று பகுதி போன்ற பகுதிகளில் ரோமங்கள் அதிகமாக வளர்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலாவே சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இதுல முக்கியமா இந்த கை கால்கள்ல வளரக்கூடிய ரோமங்களை பெண்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அது ஜெனட்டிக்கா அவங்க தந்தையை சார்ந்து ஏற்படக்கூடியதா இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல ரோமங்கள் அதிகமா சர்க்கரை நோயாளிகளுக்கு இருந்தது அப்படின்னா, அவங்களுடைய ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் இதனால பாதிப்படைஞ்சு இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதே சர்க்கரை நோயாளிகளுக்கு என்னன்னா, அவங்களுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுனால, ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால, இந்த கருமுட்டையோட வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அது போதுமான அளவு இருக்காது, ரொம்ப ஸ்லோவா இருக்கும். கருமுட்டை வெடிக்காது. கருமுட்டை வெடிக்காததுனால அவங்களுக்கு இந்த குழந்தை பிறப்புல தாமதம், இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்புகள் ஜாஸ்தி. யூஸ்வலா அதனாலதான் சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த குழந்தை பிறப்பு தாமதம் ஆவதற்குரிய காரணம். அதனால என்ன அப்படின்னா, சர்க்கரை நோய், டைப் 2 சர்க்கரை நோய்ங்கிறது அவ்வளோ பெருசு ஒன்றும் கிடையாது. நம்ம ஈஸியா அதை ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ அப்ப நம்ம ஒரு குழந்தை பிறப்புக்காக எதிர்நோக்கி போறோமா, திருமணம் செய்து கொள்ள போறோமா, அப்ப அதற்கு முன்னாடியே நம்ம இந்த டயபெட்டிக்க ஒண்ணு பேலன்ஸ் பண்ண, அந்த அதாவது ஹெச்பிஏ1சியை 6.5க்கு கீழே கொண்டு வர ட்ரை பண்ணணும். அப்படி இல்லை, அதை விட ரொம்ப பெட்டர் பெஸ்ட் என்ன அப்படின்னா, சர்க்கரை நோயை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணும். இல்லைன்னா இந்த குழந்தை பிறப்புக்குரிய தாமதத்தை ஏற்படுத்தும். அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கருப்பை அகப்படலம்னு சொல்லுவாங்க. அதோட வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. மேக்சிமம் எவ்வளவு போலான்னா, ஒரு 9 மில்லிமீட்டர்ல இருந்து 11 மில்லிமீட்டர் போகலாம். ஆனா சில பேருக்கு இதையும் தாண்டி என்ன அப்படின்னா 15 மில்லிமீட்டர், 16 மில்லிமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். இதுவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயாளி உரிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சில பேருக்கு அதிகமாகும். ஸோ அப்ப இந்த மாதிரி அகப்படலம் இருக்கும். இது என்ன பிரச்சனையை ஏற்படுத்தும்னா, மாதவிடாயின் போது அதிகமா வலி ஏற்படுறது, இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா உதிரப்போக்கு அதிகமாக ஏற்படுவது, குழந்தை பிறப்பு அதாவது கன்சீவ் ஆனாலும் குழந்தை அங்க உட்கார முடியாத நிலை ஏற்படும். ஸோ அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த டயபெட்டிஸை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிவர்ஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் சீரா இருக்காது. ஏன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு ஜாஸ்தி ஆயிட்டாலே ரத்த நாளங்கள்ல சர்க்கரை அளவு அதிகமா ரத்த ஓட்டம் சீரா இருக்காது. யூஸ்வலா பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க உடம்புல வயிற்று பகுதியில ஒரு சின்ன டாட் ஆட்டம் ரெட்டா இருக்கும். ஸோ அது என்ன காரணம்? சர்க்கரை நோய் உள்ள பெண்களுக்கு இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னுக்கு கீழே ஒரு சின்ன மைக்ரோ சர்க்குலேஷன் இருக்கும். அதுல ரத்த ஓட்டம் சரியாக இல்லாத பொழுது சின்ன அந்த மாதிரி ஒரு 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 டாட்டா ரெட் கலர்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தா நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீரா இல்லை,
நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் வந்து சென்சிட்டிவிட்டியும் குறைஞ்சிருக்கு. இந்த இதுலயே இருந்ததுன்னா பெரிய ரத்த நாளங்கள் பாதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப இந்த சர்க்கரை நோயை வந்து பெண்கள் ரிவர்ஸ் பண்றப்பதான் இது எல்லாத்துல இருந்தும் நமக்கு வந்து விடுதலை வந்து கிடைக்கும். ஸோ ரிவர்ஸ் பண்ண என்ன பண்றது அப்படின்னா, பெண்கள் செய்யக்கூடிய முதல் தவறு என்ன அப்படின்னா, அவங்க டயட்டை அவங்க ஃபோக்கஸ் பண்றதே கிடையாது. வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஏது மிஞ்சி இருக்கோ அதை சாப்பிடுறது. காலை நேரத்துல வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு அவங்க டயட் சாப்பிடாம வந்து என்ன பண்றதுன்னா, அதுக்கப்புறம் நிறைய மதிய நேரத்துல அதிகமா, மதியம் கூட கிடையாது, ஒரு அந்த 2-3 மணி அளவு என்ன இருக்கோ அதெல்லாம் சாப்பிடுறது, சாப்பிட்டுட்டு தூங்குறது. ஆக்சுவலா காலையில சாப்பிடாததுனால சுகர் வரல, அந்த மாதிரி கிடையாது. இந்த சாப்பிடாம நம்ம சகோதரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, காஃபி டீ, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா காஃபி டீ, ஒரு காஃபி 2 காஃபி, அவங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கப்ப அந்த காஃபியை போட்டு குடிக்கிறது, அதுதானே தவிர ஒரு பொழுதும் காலையில சாப்பிடாததுனால அவங்களுக்கு சர்க்கரை வருது அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். அந்த காஃபி டீ இருக்கிறது தான். ஆனா அந்த காலையில பசிக்காம நம்ம ஒரு தண்ணி குடிச்சிட்டு நம்மளால பேலன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது ஓகே தான். ஆனா இதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்றது, உணவு அதிகமா எடுப்போம் பாத்தீங்களா, அந்த விஷயத்த அவாய்ட் பண்ணும். அதே மாதிரி இரவு நேர உணவு, பல பெண்கள் வந்து என்ன அப்படின்னா 10 மணிக்கு மேல உணவு எடுக்கிறத ரொம்ப சர்வ சாதாரணமா இருப்பாங்க. எனக்கு இப்பதான் முடிஞ்சிச்சு, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாங்க, கடைசியில நான் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை விலக்கி வச்சிடுறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் நமக்கு குப்பையாக சேர்த்துதான் சர்க்கரை நோயை வந்து ஏற்படுத்தும். இந்த பெண்கள் எப்ப விழிச்சுக்குவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ காலில் எரிச்சல் இருக்கு, மதமதர்ப்பு இருக்கு, இல்ல டெய்லி என்னைக்காவது ஏதாவது ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது வந்து தெரியும். இல்லை ரொம்ப இழைச்சு போயிட்டாங்கன்னா தான் சர்க்கரை நோய் இருக்கிறது வந்து தெரியும். என்ன காரணம்னா, இந்த சர்க்கரை நோய் வரக்கூடிய காலமும் அவங்க மெனோபாஸ் ஆகக்கூடிய காலமும் ரெண்டும் ஒன்னா வந்து இருக்கும். அப்ப நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, மெனோபாஸ் ஆக போதில்ல, மாதவிடாய் நிக்க போதில்ல, அதனாலதான் இந்த டயர்ட்னஸ் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் இந்த சர்க்கரை நோய் இருக்கிறது. ஸோ அதனால காலை முதல் இரவு முறை இந்த இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அவாய்ட் பண்ணிட்டு இந்த தவறான உணவு முறைகளை அவாய்ட் பண்ணிட்டு நல்லா நம்ம மதியம்தான் உங்களுக்கு பசி இல்லை, மதியம் தான் சாப்பிட்றேன்னா சாப்பிடுங்க. அந்த சாப்பிடும் பொழுது கூட போர்ஷன்ஸை வந்து பாருங்க. நிறைய சாதம், எல்லாருக்கும் போட்ட மிச்ச காய் இருந்தா காய், அந்த மாதிரி சாப்பிடாம நல்ல ஒரு நிறைய போர்ஷன்ஸ், நல்ல ஒரு 2 கப் காயோ கீரையோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. சாதத்தை கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. புரதம் ரொம்ப முக்கியம், பெண்களுக்கு புரதம் முக்கியம். ஸோ அந்த புரதம் கொஞ்சம் கொழுப்பு, காய்கறி, கீரை, தயிர், இதனுடன் கொஞ்சமா சாதம் எடுத்துக்கணும். உங்க தட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா அது பக்கத்துல இவ்வளோண்டு ஒரு சின்ன ஒரு இதுதான் வந்து அந்த ரைஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்படி ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இந்த சர்க்கரை நோய் கூட ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டயட் பிளானை ஃபாலோ பண்ணீங்கன்னா மருந்து மாத்திரை கூட எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஸ்டார்டிங்ல. பட் இந்த டயட் ஃபாலோ பண்ணாலும் உங்க HbA1c குறையணும். குறையாம இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சரியா செட் ஆகலை, ஏதோ தவறு நடக்குது அப்படிங்கிறது. என்ன வேலை இருந்தாலும் டெய்லி ½ வாக்கிங்கோ இல்ல வீட்லயே நீங்க டான்ஸ் ஆடுறதோ எதையோ பண்ணிடாதீங்க. எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க, எனக்கு வேலை இல்லைன்னு மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. தினமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் அவங்க போன்ல மொபைல்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் கண்டிப்பா நிறைய நேரம் தான். குறைஞ்சபட்சம் 3 மணி நேரமாவது நம்ம பெண்கள் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுல ஒரு ½ மணி நேரம் நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஏன் புற்றுநோய் கூட பின்னாடி வராமல் நம்ம தடுத்துடலாம். நன்றி.